பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் சிலுவை தியானத்திற்கு அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் சிலுவையின் பாதையில் சிந்தனை துளி 37 சபையை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் தாம் பாடுபட்ட அந்த சிலுவை மரணத்திலே தாம் சிந்திய அந்த இரத்தத்தினாலே அவர் சபையை சிலுவையிலே நமக்காக சம்பாதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சபை சிலுவையிலே உருவாக்கப்பட்டது, சிலுவையின் இரத்தத்தினாலே உருவாக்கப்பட்டது. அந்த சிலுவையின் இரத்தத்தினாலே உருவாக்கப்பட்ட சபையிலே தேவனாய் கர்த்ததாமே தன் பிள்ளைகளை அங்கத்தினர்களாக வைக்கிறார். ஆம், அனுதினமும் தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் பின்பதாக அவருடைய அடிச்சுவடுகளிலே பின்பற்றி வரும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் இதோ பரலோகத்திற்கு தயாராகும்படி ஆண்டவர் தாமே நமக்காக அவர் சபையை வைத்திருக்கிறார். அவரது சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி கண்காணிகளாக மந்தையுமாக அவர் வைத்திருக்கிறார், எச்சரிக்கிறார், நடத்துகிறார். ஆம், பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். அவருடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட திருச்சபை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அந்த சபை கூடுதலை விட்டுவிடாதீர்கள் என்று சொல்லி வேதம் தெரிவிக்கிறது. சபையிலே தேவனாய்க்கத்த தன் ஊழியங்களை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆம், அந்த சபையிலே கிறிஸ்துவின் சபை என்று அது அழைக்கப்படுகிறது. அவருடைய சரீரமாகிய சபை. ஆம், கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மொழிக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அவர் சிலுவை மரத்திலே நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஆம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவர் நம்மையும் நடத்துகிறார். சகல அக்கிரமங்களில் நின்று நம்மை மீட்டு தமக்குரிய சொந்த ஜனமங்களாக நற்கிரிகளை செய்யும்படியாக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நம்மை சுத்திகரிக்கும்படி அவர் தாமே தம்மை தாமே நமக்கு ஒப்பு கொடுத்தவர் இந்த காரியங்களுக்காக சபையிலே நம்மையும் நாட்டி இருக்கிறார். ஆம், அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தமக்காக தமது சகலத்துக்காக உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கேற்றதாக இருந்தது என்று எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவராய் கிறிஸ்துவானவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பொருளாராக பின்பு நமக்கு கீழ்ப்படிய யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்காக அவர் சபையை வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினம் சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிற தேவன். ஆம், பூமியிலிருந்து நாம் உயர்த்தப்படும் பொழுது எல்லோரையும் இடத்தில் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி யோவான் சுவிசேஷத்திலே சொல்லியிருக்கிறதை நாம் காண முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிலுவை மரத்திலே நமக்காக உயர்த்தப்பட்டவர். இதோ உலகமெங்கும் உள்ள எல்லா ஜனங்களையும் அவர் தாமே அழைக்கிறவர். ஆம், அக்கிரமங்களினால் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், முன்ன தேவன் தமது இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து நம்மை அவர் அக்கிரமங்கள் எல்லா பாவங்களிலிருந்து அவர் நம்மை உயிர்த்திருக்கிறார். பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பழிக்கும்படியாக உன்ன தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ரட்சிப்பதற்கு ஆண்டவர் நம்மை ரட்சிப்பதற்கு காரணமே ஒரு கிருபை தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை விடார். ரட்சிக்கக்கூடாதபடிக்கு ஒரு குறம் குறுகி போகவில்லை. ரட்சிக்கப்படும்படியாகவே சிலுவை மரத்திலே நமக்காக ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறார். ரட்சிப்பின் வஸ்திரம் நோய் தரிக்கிறார். ஆம், அந்த ரட்சிப்பின் காரியத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றால் நிரப்புகளுடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தெழுதினார். சபைக்கு தலை அவரை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசுவினும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்க நன்மையானவர்களை பேசுகிற ரத்தம் தெளிக்கப்படும்
இரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லி எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தேவ கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். அவர் சிலுவையில் அறையப்பட்ட மேசியா அவர் தாமே தன் பிள்ளைகளுக்கு அவர் பலன் கொடுக்கிறார், ஞானத்தை தருகிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நம் நீதிமான்களுக்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நீதிமான்களே வாருங்கள், பிதாவின் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று அழைக்கிற சத்தம் சீக்கிரமாய் அது அணிக்கப் போகிறது. அவர் வருகைக்கு நாம் ஆயத்தமாகவும்